பாராளுமன்றத்திலே நீங்கள் போய் பார்த்தால் தெரியும். விக்கிபீடியாவில் அடித்து பாருங்கள், முதல் இந்த பாராளுமன்றத்திலே சபாநாயகர் வந்தவர் ஒரு தமிழர். ஆனால் அப்படியே 1948ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய தமிழினம் சிறிதாக கொலை செய்யப்பட்டு அடக்கப்பட்டு 74ஆம் ஆண்டு நாங்கள் வடக்கு கிழக்கை இணைத்து தமிழீழம் என்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்து அதன் பிறகு 83ஆம் ஆண்டு எங்களை ஓட இந்த கொழும்பிலே கொளுத்தினார்கள் டயர் போட்டு. அதன் பிறகுதான் ஆயுதங்களை எடுத்தோம். ஆனால் நீங்களும் ஆயுதம் எடுத்த ஒரு சமூகம், நாங்களும் ஒரு ஆயுதம் எடுத்த சமூகம். ஆனால் இந்த நாட்டிலே ஒரு தீவிரவாத அமைப்பு என்று சொல்லப்பட்டது இப்போது அரசியல் செய்து ஜனாதிபதியாகவும் இருக்கிறது. நாங்கள் இப்போது தீவிரவாதிகளாக இப்பவும் முத்திரை கொத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது இன்றைய ஜனாதிபதியினுடைய உரை ஒன்றிலே முக்கியமான விடயம் ஒன்றை கவனிக்கணும். ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார், இதில் சிங்கள டிரான்ஸ்லேஷன் தமிழ் மக்களுக்கு வாழ்க்கையில் போய் சேராது. தமிழ் மக்களுக்கு இவர்களுடைய பாராளுமன்றத்தில் கதைக்கிற விடயங்கள் ஒருபோதுமே போய் சேராது. என்ன கவலை என்றால், இந்த காலமாக எங்களுடைய எந்த சிங்கள அரசாங்கம் எந்த நடவடிக்கையை செய்ததோ அதே நடவடிக்கையை தான் இப்போது அனுர அரசாங்கம் ஒரு வெள்ளை அடிப்பை செய்வதன் மூலம் செய்து கொண்டிருக்கிறது என்றால் கழுஜூலியை மறவுங்கள். எங்களுடைய ஆசியாவினுடைய சொத்தாக இருந்த எங்களுடைய யாழ்ப்பாண நூலகத்தை எரித்த அதே சிங்கள இனம் இப்போது 100 மில்லியன் ரூபாவை போட்டுவிட்டு சொல்லுகிறது பாத்ரூம் கட்டுங்கள் என்று. இலங்கையிலே அதிகூடிய படித்த மாகாணம் என்று சொல்லப்பட்டு ஒரு காலத்திலே நீங்கள் குட்டி வெட்டி புதைத்து யாழ்ப்பாணத்தை இப்போது ஓலைவெளியிலே கடைசியாக கொண்டு இருக்கிறோம். வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை பார்த்துக் கொள்கின்ற டிசிஜி மீட்டிங்கின் தலைவர் சேர்மன் ஒரு பேசிக் டிகிரி கூட இல்லாதவர். என்ன கவலை என்னென்றால், அந்த 26வது பந்தியை வாசிக்க சொல்லுங்கள் தயவு செய்து. என்னென்றால் அதில் தெளிவாக இருக்கிறது, ஒரு தேசிய பட்டியல் எம்பியால் ஒரு டிசிசி மீட்டிங்கில் வந்து ஒரு விடயம் கதைக்க கூட முடியாது அவருடைய ஒதுக்கப்பட்ட பணத்தை தவிர. ஆனால் வடக்கு மாகாணத்துக்கு நீங்கள் தந்திருக்கிறது எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரை, அவருடைய கல்வி தகமை தொடர்பாக மிகவும் சந்தோஷம். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இங்கே டிசிசி கூட்டம் சம்பந்தமாக கயத்திருந்தார். டிசிசி தலைவருடைய நியமனம் என்பது ஜனாதிபதியுடைய நியமனம், அதை நாங்கள் கேள்விக்கு உட்படுத்த முடியாது. அதேபோன்று இங்கே சில குழப்பகரமான கருத்துக்களை முன்வைப்பது கூடாக பிழையான தகவலை நான் இந்த இடத்திலே டிசிசி සමන්මලී ගුණසේකර ගරු මන්ත්‍රීතුමිය